ஸோ நாம் இவ்வளோ நேரம் எப்படி ஃபுட்டு டைஜஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு எப்படி பாடியில் அப்சார்ப் ஆகுது. ஸோ வாட் யூ மீன் பை அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம், இது ஒரே ஒரு சிஸ்டம் தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் என்டையர் சிஸ்டம். நீங்கள் வாயில் சாப்பிட்றீங்க, அதை கிரைண்ட் பண்ணுறீங்க, உள்ளே போகுது, திரும்ப திரும்ப அதை டைஜஸ்ட் பண்ணிகிட்டே வரோம், மோனோமர்ஸாக கன்வெர்ட் ஆகுது, திரும்ப அப்படியே அது போகுது, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏஎன்எஸ் வழியாக எல்லாமே வெளியில் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ன மாதிரி ஆகிடும். நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு அவசியமே இல்லாமல் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல்லுக்கும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் இங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அப்படின்னா எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்குற இந்த ஒரு சிஸ்டம் எப்படி எல்லா செல்ஸ்லேயும் நம்ம பாடியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆர் கனெக்டட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கனெக்டட்னா தே கேன் கம்யூனிகேட், அதுக்கு தேவையான நீடை சொல்லி அது அதால் வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் மெட்டீரியல் பாடியோட எல்லா செல்ஸுக்கும் தேவையான அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மோனோமர்ஸை, கார்போஹைட்ரேட்ஸை ஒரு இடத்துல போய்ட்டு அது டெலிவரி பண்ணுது. எப்படி பண்ணுது, எது மூலமாக பண்ணுது? வித் த ஹெல்ப் ஆஃப் blood and lymphatic vessels. ஓகே, blood capillaries, blood circulatory system வழியாக இல்லைனா lymphatic system வழியாக they can carry the particular digested material from one part of the body to the another part of the body, especially from liver to other parts of the body. ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த அப்சார்ப்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகுது. டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் அதோட இன்டெஸ்டைனில் இருக்கிற அந்த லியூமன் வழியாக அப்சார்ப்ஷன் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற அந்த ரீஜியன்ஸ் தான் மேஜராக அப்சார்ப்ஷன் நடக்கிற ரீஜன். எஸ்பெஷலி டியோடினம் அண்டு இலியம் ரீஜியனில் தான் மேக்ஸிமம், ஜெஜினம், இந்த 3 ரீஜியனில் தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் அங்கே நடக்குது. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த மியூகாசா வழியாக அப்சார்ப்ஷன் நடந்து அதுக்கப்புறமா இட் வில் ரீச் த blood and lymph, and through blood and lymph it will reach the liver. லிவரில் போனதுக்கப்புறமா அங்கே லிவரில் இருந்து பாடியோட எல்லா செல்ஸுக்கும் தேவையான ஏரியாஸ்க்கு எங்கெல்லாம் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்க போதோ, எங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ அந்த எல்லா இடத்துக்கும் இந்த மோனோமர்ஸ் அங்கே பிளட் வழியாகவே திரும்பவும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, அங்கேயே மெட்டபாலிசம் நடந்து எனர்ஜியாக கொடுக்கல. உனக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா அந்த செல்ஸுக்கு குளுக்கோஸையோ இல்லை அந்த அமினோ ஆசிட்ஸையோ தேவையான அந்த இண்டிவிஜுவல் மெட்டபாலைட்ஸ் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ இன்டெஸ்டினல் மியூகாஸால் அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா இன்டெஸ்டினல் மியூகாஸா எப்படி அதை ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம இன்டெஸ்டைன் வரும்போது நம்ம அந்த அப்சார்ப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் எங்கேயே ஆரம்பிச்சிருது அப்படின்னா மவுத்தில், பக்கல் கேவிட்டிலே அப்சார்ப்ஷன் ஆரம்பிச்சிருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிமிட்டிவ் என்சைம்ஸ் அங்கே ஸ்டார்ச் அமைலேஸ், ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அமைலேஸ் என்சைம்ஸ், சலைவரி அமைலேசஸ் என்சைம்ஸ் வந்து சலைவாலே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 30% கார்போஹைட்ரேட் ஃபார்ம் டைஜஷனை அங்கேயே அது கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் சுகர்ஸ் நமக்கு இமீடியட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா குளுக்கோஸ் பவுடர் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஒரு எனர்ஜிஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது இந்த என்டையர் டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குளுக்கோஸ் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர். அதை நீங்கள் வாயில் வச்ச உடனேயே இமீடியட்லி இட் வில் பி அப்சர்வ்டு பை த சிஸ்டம். ஏன்னா அதில் இதுக்கு மேலே அதை நம்ம சிம்பிளர் ஃபார்மாக அதை மாற்றுறதுக்கு, டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் ரோல் இல்லை, வேலை இல்லை. அப்படின்னா என்ன பண்ணோம், இமீடியட்டாக அவங்களோட beneath the tongue அங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் வழியாகவே இட் வில் பி சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாகவே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி பிளட்டு உள்ள என்ட்ராகி அது வேறு செல்ஸுக்கு எந்த இடத்துக்கு எனர்ஜி எது அந்த இடத்துக்கு குளுக்கோஸாகவே அதை இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். உள்ளே போய் 4-5 மணி நேரம் ஸ்டொமக்கில் வச்சு அதை கிரைண்ட் பண்ணி மோனோமர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை விட 4-5 செகண்ட்ஸ்லேயே நம்ம குளுக்கோஸாகவே சாப்பிட்டோம்னா இமீடியட்டாக குளுக்கோஸாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கா, நீங்கள் குளுக்கோஸை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னொரு ஏரியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சிம்பிள் சுகர்ஸோ இல்லை ரொம்ப சிம்பிள் மாலிகூல்ஸோ சில ட்ரக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாக்கு கீழே வச்சு சாப்பிடுங்க, நாக்கு கீழே வைங்க, முழுங்காதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இது சில ட்ரக்கை வந்து கடிச்சு சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அதோட அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு ஈசோஃபேகஸ் முன்னாடியே அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு அர்த்தம். உங்களுடைய பக்கல் கேவிட்டியில், மவுத்தில், இல்லைன்னா ஃபேரிங்ஸு, ஈசோஃபேகஸ்க்கு முன்னாடியே அதோட அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் சுகர்ஸு, ரொம்ப மினிமம் அமினோ ஆசிட்ஸு, ரொம்ப மினிமம் ட்ரக்ஸ் இது எல்லாமே மவுத்லேயே அப்சார்ப்ஷன் நடந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஏரியாஸில் ஈசோஃபேகஸை தாண்டினதுக்கப்புறமா ஸ்டொமக்கில் ஒன்றும் பெரிய அப்சார்ப்ஷன் அங்கே நடக்காது. பிகாஸ் ஸ்டொமக்கில் வந்து செக்ரீஷன்ஸ் நிறைய இருக்குது, ஆசிட் என்விரான்மெண்ட்டு, அங்கே தான் ப்ரோட்டீன் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒன்றும் பெரிய அப்சார்ப்ஷன் நடக்காது. அதை தாண்டிட்டா மேஜர் அண்ட் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அங்கே நடக்குது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது எங்கெங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் டைஜஷன் வந்து மவுத்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ கார்போஹைட்ரேட்டு மோனோசாக்கரைட்ஸாவோ டைசாக்கரைட்ஸாவோ அது இனிஷியலாக கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டைஜஷன் கார்போஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. பைல் ரீச் ஆனதுக்கப்புறமா பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா தான் பேங்க்ரியாட்டிக் அமைலேஸ், அதில் இருக்கிற கார்பாக்சிடேஸ், அதில் இருக்கிற அந்த என்சைம்ஸ் மால்டேஸ், சுக்ரேஸ், சக்கசென்ட்ரிகஸில் இருக்கிற மால்டேஸ், சுக்ரேஸ், அந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து மோனோமர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இது எப்படி அப்சார்ப் ஆகுது, அப்சார்ப்ஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டெஸ்டினல் மியூக்கோஸால் இந்த அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெஸ்டினல் மியூக்கோஸானா என்ன? இன்டெஸ்டினல் மியூக்கோஸாங்கிறது அந்த லியூமனில் இருக்கிற அந்த லேயர். ஓகே, இதுதான் அந்த இன்டெஸ்டைன். ஒரு டியூபோட ஸ்ட்ரக்சர்னா இது இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் லியூமன். இதுதான் இந்த இன்டெஸ்டினல் மியூக்கோசா வால். அந்த இன்டெஸ்டைன் மியூக்கோசா வாலில் என்ன இருக்கும் அப்படின்னா, அகைன் அதில் லேயர் ஆஃப் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மியூக்கஸ் எபித்தீலியல் லேயர். ஓகே, இதில் இது எல்லாமே செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு செல்லுலேயும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, இது ஒரு செல் அப்படின்னா இதில் நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர் மைக்ரோவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோவில்லையும் அப்படியே இருக்காது. பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வில்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அது ஃபார்ம் பண்ணியிருக்கும். வில்லை தான் பார்க்குறதுக்கு ஒரு ஃபிங்கர் மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இன்டர்னல் மியூக்கோசா லேயரே இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் நமக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் எபித்தீலியல் செல்ஸை நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய மைக்ரோவில்லை அங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வில்லை, இந்த மைக்ரோவில்லையோட அல்டிமேட் ரோல் என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியாவை அது இன்க்ரீஸ் பண்ணுது, அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்டிகுலர் லென்த். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டியூபோட லென்த்து ஒரு ஃபீட் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த ஒரு ஃபீட்டில் அப்சார்ப்ஷன் நடக்குன்னா ஒரு ஃபீட் அப்சார்ப்ஷன் தான் நடக்கும். ஒருவேளை இதில் நம்ம ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மெம்பரேன் ரெடி பண்ணோம் அப்படின்னா, we can increase the size up to 50 feet or 100 feet கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபோல்டிங்ஸ் மூலமாக நம்ம அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே நடக்குது. வில்லை ஃபார்மேஷன் மூலமாக சர்ஃபேஸ் ஏரியாஸ் அது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வில்லையோட இன்டர்னல் ரீஜனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய டக்ட் ஒன்று அதில் இருக்கும். அந்த டக்ட் வந்து லாக்டியல் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லிம்ஃபாட்டிக் டக்ட் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அதை சுற்றி, அந்த டக்டை சுற்றி நிறைய கேப்பிலரிஸ் ரன் ஆகும். பிளட் கேப்பிலரிஸ், அங்கே பிளட் வெசல்ஸ் அங்கே ரன் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே மைக்ரோ வில்லையில் அப்சர்வ் ஆகுறது, அந்த வில்லை ரீஜன் வழியாக அந்த லிம்ஃபையோ இல்லை பிளட்டையோ அது ரீச் ஆகும். ஸோ இதுக்கு கீழே இது வந்து மியூக்கோசா லேயர்னு நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்த லேயர் நமக்கு தெரியும் சப் மியூக்கோசா. அதுக்கு அடுத்த லேயர் மஸ்குலரிஸ். அதுக்கப்புறமா அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் செரோசா. அதுதான் நம்ம ஏற்கனவே அந்த ஹிஸ்டாலஜியில் பார்த்த லேயர். ஸோ இந்த அவுட்டர் லேயரில் அப்சர்வ் ஆனது இட் வில் ரீச் இதிலே தான் பிளட் வெசல்ஸ் நிறைய ஓடிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து மியூக்கோசா. ஓகே, அடுத்தது சப் மியூக்கோசா. இது ரெண்டுலேயும் நிறைய பிளட் வெசல்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு மஸ்குலரிஸ் வரைக்கும். ஸோ அந்த பிளட் வழியாக எல்லா ஃபுட்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் ஆகும். இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது, எப்படி அப்சார்ப்ஷன் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் 2-3 மெத்தடில் நடக்கலாம். நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ஸ் செல் பயாலஜியில் படிக்கும்போது பார்த்தோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், 2 மெத்தட் நம்ம பார்த்தோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா
எனர்ஜி இருந்தால் தான் யூ கேன் ட்ரான்ஸ்போர்ட் சம்திங் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லியூமன், இந்த ரீஜன் வந்து லியூமன், இது வந்து அந்த லேயர், அந்த கட்டோட லேயர் இல்லையா. ஸோ இதை தாண்டி அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, இதிலேருந்து இதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இங்கே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகவும் இங்கே கான்சன்ட்ரேஷன் அந்த குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் தே ஹேவ் டு டிரான்ஸ்போர்ட் சம்திங். நமக்கு தெரியும் ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈஸியாக மூவ் ஆகிடும். லோயர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகணும்னா யூ ஹேவ் டு ப்ரொவைட் சம் எனர்ஜி. அந்த மெத்தடுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு இடத்து இங்கே நிறைய இருக்குது குளுக்கோஸ், இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பாசிவ் டிரான்ஸ்போர்ட், சிம்பிள் டிஃப்யூஷன். சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இருக்கும் கான்சன்ட்ரேஷன், பட் சிம்பிளாக அதால் டிஃப்யூஸ் ஆக முடியாது. தே நீட் சம் ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஹெல்ப்போட கேரியர் ப்ரோட்டீனோட டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அதை நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Na+ அயான்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது செல் மெம்பரேன் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். குளோரைடு அயான்ஸோ குளுக்கோஸோ அது வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக ப்ரோட்டீன் ஹெல்ப் இல்லாமலே தே கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் பை பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஒருவேளை குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, லியூமனில் ரொம்ப கம்மியாக இருந்தது, உள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா, based on the molecule to be absorbed, based on the ionic concentration, based on the structure, அதை பொறுத்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டாக, சிம்பிள் டிஃப்யூஷனாக, ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனாங்கிறத அது டிசைட் பண்ணுது. ஃபைன். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் மோனோசாக்கரைட் டைசாக்கரைடாக அது கன்வெர்ட் ஆகுது. ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த இன்டெஸ்டைன் அது வந்து இன்னும் சக்கஸ் என்ட்ரிகஸ் மற்ற பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் மூலமாக மோனோமர்ஸாக கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பை மீன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக இட் வில் ரீச் த பிளட். இதுதான் கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷனோட ஸ்டேஜஸ். லிப்பிட்ஸ் தான் இதில் ரொம்ப கன்ஃபியூசிங்கான அப்சார்ப்ஷன். லிப்பிட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், அதோட டைஜஷன் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அதோட டைஜஷனே ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோட்டீன்ஸ் வந்து ஸ்டொமக்கில் ஸ்டார்ட் ஆகிடுது, கார்போஹைட்ரேட் மவுத்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. லிப்பிட்ஸோட டைஜஷன் இன்டெஸ்டைன் ரீச் ஆனவுடனே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து in presence of bile emulsification of fatty acids நடக்குது. fatty acids ஆகும், glycerides ஆகும், diglyceride monoglycerides அது கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறமா emulsified fat வந்து திரும்ப லிப்பேசஸ், பேங்க்ரியாட்ஸில் இருக்கிற பேங்க்ரியாட்டிக் லிப்பேசஸ் மூலமாக அது ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஃபேட்டி ஆசிட்ஸும் அகெயின் அது வந்து லிப்பிட் மாலிகுலுங்கிறதுனால அதை நம்ம டைரெக்டாக நம்மளால் அப்படியே எடுத்துக்க முடியாது. அது என்ன பண்ணும், வாட்டர் மாலிகுல்ஸோடு சேர்ந்து ஒரு வாட்டரில் டிசால்வ் ஆகிற ட்ராப்லெட்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். அந்த ட்ராப்லெட்ஸ் பேர் மிசல்ஸ். மிசல்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் ப்ளஸ் அந்த ஃபேட்டி ஆசிட் சேர்ந்து ஒரு குளோபியூல் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இப்போ தட் மிசல்ஸ் வில் பி அப்சர்வ்டு பை த அந்த இன்டர்னல் மியூக்கோசா லேயர் வந்து இப்போ அந்த மிசல்ஸை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். சிம்பிள் அப்சார்ப்ஷனில் அது எடுத்துக்கும். உள்ளே போனதுக்கப்புறமா இந்த லேயர் உள்ள அந்த எபித்திலியல் லேயர் உள்ளே வச்சு அது வந்து அந்த மிசல்ஸை திரும்ப அது ப்ரோட்டீன்ஸோடு சேர்த்து என்ரிச் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் மிசல்ஸ் அந்த ஃபேட்டி ஆசிட்டோடு சேர்ந்து they will form the structure called chylomicrons. Okay, chylomicrons அப்படிங்கிறது proteins plus அந்த fatty acids உள்ள எடுத்துட்டு வந்து அந்த மிசல்ஸில் இருக்கிற fatty acids. ஸோ இப்போ அந்த ப்ரோட்டீன் கோட்டட் மாலிகூல் ஒன்று அதை ரெடி பண்ணிக்கும். எதனாலனா இப்போ ப்ரோட்டீன் கோட் பண்ணியிருக்கும்போது இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஸோ இப்போ அந்த ப்ரோட்டீன் கோட் ஆனதுக்கப்புறமா எக்ஸோசைட்டோசிஸ் வழியாக அது அந்த செல் மெம்பரேனுக்கு வெளியில் தள்ளும். இதுக்கு வெளியில் தள்ளும் அப்படின்னா இட் வில் ரீச் இந்த லாக்டியல் ரீஜியனுக்கு ரீச் ஆகும். அந்த வில்லை ரீஜியனை தாண்டி அந்த மெம்பரேனை தாண்டி செல்லை தாண்டி அது வெளியில் வருதுன்னா செல்லுக்கு வெளியில் அந்த லியூமனில் என்ன இருக்குது, அந்த லாக்டியல் டக்டும் பிளட் கேபிலரிஸும் இருக்குது. ஸோ அங்கே அந்த லாக்டியல் டக்ட் பிளட் கேபிலரிஸ் வழியாக இட் வில் ரீச் த blood and lymphatic system. அங்கே இருந்து it will enters into the other part of the body. ஸோ இதுதான் அந்த லிப்பிட்டோட அப்சார்ப்ஷனில் நடக்கிற ஸ்டேஜஸ். லிப்பிட் இன்டெஸ்டைன் ரீச் ஆன உடனே அங்கே அது எமல்சிஃபிகேஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஃபேட். அதுக்கப்புறமா அகெயின் இன்டெஸ்டைனில் வித் ஹெல்ப் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் அது வந்து ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராகவும் கன்வெர்ட் ஆகுது. அகெயின் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்டர் சால்யூபிள் மிசில்ஸ் அண்ட் மிசில்ஸ் வில் என்டர்ஸ் த்ரூ சிம்பிள் டிஃப்யூஷன். உள்ளே போனோன்னா ப்ரோட்டீன்ஸோடு சேர்ந்து ப்ரோட்டீன் கோட்டட் கைலோமைக்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. கைலோமைக்ரான்ஸ் எக்ஸோசைட்டோசிஸ் வழியாக இட் வில் ரீச் த லாக்டியல் டக்ட் அண்டு பிளட் கேபிலரிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன்ஸ் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது.
ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட டைஜஷன் ஸ்டொமக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டொமக்கில் பெப்சினா கன்வெர்ட் ஆகுது. பெப்சின் வந்து ப்ரோட்டீனை பெப்டைட்ஸாவோ இல்லைன்னா ப்ரோட்டியோசஸாவோ கன்வெர்ட் பண்ணுது. and it will reaches the small intestine. அங்கே pancreatic enzymes-உம் சக்கஸ் என்ட்ரிகஸும் அதை இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் பண்ணுது. அமினோ ஆசிட்ஸ் டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் என்ட்ரு ஆகுது. பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து அது லிவர் போயிட்டு லிவர்லேருந்து தேவையான இடத்துக்கு அமினோ ஆசிட்ஸ் will be transported. இப்படி தான் இந்த அப்சார்ப்ஷன் கம்ப்ளீட்டாக நடக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு லிப்பிட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் மோனோமர்ஸாக பிரேக் டவுன் ஆகி பிளட்டில் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸில் அது மூலமாக லிவர்லேருந்து பாடியோட எல்லா செல்ஸுக்கும் எங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ எங்கெல்லாம் செல் ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுதோ செல் டிவிஷன் பண்ணுதோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பிளட் மூலமாக அங்கே நடக்குது. இதுதான் நமக்கு அப்சார்ப்ஷன் வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டியது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஜெஷன். எஜெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற எல்லாமே டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகுதுன்னா கிடையாது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா டெய்லி நம்ம டிஃபிகேஷன் ஆர் ஃபீக்கல் மெட்டீரியலை நம்ம வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற எல்லா 100% நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கல. ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வெளியில் டிஃபிகேட் பண்ணுறோம். ஃபீக்கல் மெட்டீரியலாக அதை நம்ம வெளியில் அனுப்புகிறோம். அதுதான் எஜெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் அப்சர்வ் பண்ணது போக இருக்கிற மிச்சம் வேஸ்ட் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து மூவ் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்துடும். லார்ஜ் இன்டெஸ்டைனில் நமக்கு தெரியும் அதில் சீக்கம், கோலன், ரெக்டம் அப்படின்னு 3 ரீஜன் இருக்குது. சீக்கமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துட்டோம். கோலன் ரீஜனில் இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைஜஸ்டட் மெட்டீரியலில் இருக்கிற அப்சர்வ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இருக்கிற வேஸ்ட் வந்து கோலன் ரீச் ஆகும்போது அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஒரு 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 ரஃபேஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் ஆகும். ரஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ரஃபேஜ் வந்து கோலன் ரீஜனுக்கு ரீச் ஆகும். இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கோலன் ரீஜனில் ஆக்சுவலாக இதுக்கு மேலே அந்த ரஃபேஜ் வச்சு என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பாடியில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹார்ம்லெஸ் பாக்டீரியா, நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் கமன்சல் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த பாக்டீரியாஸ் வந்து கோலன் ரீஜனில் கோடி கணக்கில் இருக்கும். அந்த பாக்டீரியாஸோட ரோல் என்ன அப்படின்னா கோலன் பாக்டீரியாஸ். ஈகோலை அப்படிங்கிறது ஒரு கோலன் பாக்டீரியா. கோலைன் அதுக்கு கோலைன்னு பேர் வச்சது காரணம் கோலன் ரீஜனில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஈகோலைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட கோலன் ரீஜனில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா இந்த ரஃபேஜ் ஃபைபர்ஸை அது யூட்டிலைஸ் பண்ணும். அதை அது சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி அது நிறைய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மெட்டபாலைட்ஸ் அலாங் வித் விட்டமின் கே நமக்கு வேறு எந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்காது. அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ விட்டமின் கே நமக்கு பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. நிறைய மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அந்த மெட்டபாலைட்ஸையும் விட்டமின் கேயும் யார் திரும்ப அப்சர்வ் பண்ணணும்? கோலன் ரீஜனில் இருக்கிற அந்த இன்டர்னல் வால்ஸ் அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே மாதிரியான அப்சர்ப்ஷன் தான் உள்ள மேக்ஸிமம் மெட்டபாலைட்ஸை இப்போ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எதெல்லாம் அதில் யூஸ்ன்னு நம்ம பாடி நினைக்குதோ அது எல்லாத்தையும் திரும்ப அப்சர்வ் பண்ணும். அதில் இருக்கிற யூஸ் மெட்டீரியல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடியூஸ் ஆன விட்டமின்ஸ் அது திரும்ப அப்சர்வ் பண்ணணும். அதில் ப்ரொடியூஸ் ஆன மெட்டபாலைட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்ப்ஷன் அங்கே நடக்கும் அப்படின்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். நம்ம சாப்பிடும்போது நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துப்போம். வாட்டரோட நீடு வந்து டைஜஷன் மட்டும் கிடையாது, பாடியோட ஒரு செல்லுக்கும் வாட்டர் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதில் டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயும் டைஜஷன் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற ரிமைனிங் வாட்டர் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் கான்சன்ட்ரேட் பண்ணி இட் வில் ரீச்சஸ் த நெக்ஸ்ட் ஏரியா கால் ரெக்டம். காலனில் இருந்து அது ரெக்டம் ரீச் ஆகிடும். ரெக்டமில் அந்த ஃபீக்கல் மெட்டீரியல், அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வாட்டர்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாலிடாக அது டெபாசிட் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் வெயிட்டுக்கு மேலே அது ரீச் ஆகும்போது இட் வில் இன்டியூஸ் த சிஸ்டம். ஒரு நியூரல் ரிஃப்ளெக்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். அந்த நியூரல் ரிஃப்ளெக்ஸ் வில் கிவ் த ஸ்டிமுலை ஆர் சிக்னல் டு த பிரைன். அங்கே இருந்து அர்ஜ் டு டிசைர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு நமக்கு கண்டிப்பாக இப்போ ஃபீக்கல் மேட்டரை வெளியில் தள்ளியே ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்சன் நமக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த கம்பல்சனில் we are gonna defecate அப்படின்னா ஃபீக்கல் மெட்டீரியலை we are gonna excrete out of the body. இதுதான் நம்ம பார்த்த எஜெஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி ஃபுட்டு வந்து அப்சார்ப் ஆகுது,
அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் மெட்டீரியல் எப்படி கோலன் ரீஜன் ரீச் ஆகுது, கோலன் ரீஜனில் திரும்ப பாக்டீரியா என்ன ப்ராசஸ் பண்ணுது, என்ன மாதிரியான அப்சார்ப்ஷன் நடக்குது, கோலனில் ஏதாவது ரிமைனிங் அயான்ஸ் இருந்தால் கூட திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் நடந்துடும். ஃபைனலாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி அது ரிஃப்ளெக்ஸ் மூலமாக இன்டியூஸ் பண்ணி டீஃபிகேஷன் நடக்குது, அதுங்க வரைக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்ன மாதிரியான டிஸார்டர்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான டிசீசஸ் வரலாம், அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கலோரிக் வேல்யூ ஆஃப் ஃபுட், நம்ம 3 டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று ப்ரோட்டீன், இன்னொன்று லிப்பிட். இதில் நார்மலாக அதோட ஃபுட் வேல்யூ எவ்வளவு, அதை சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூஸை ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டிசீசஸ் அண்ட் டிஸார்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.